ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க நான் நம்புறேன். காலையில என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிடலான்னு நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஆனா காலையில என்னென்ன ஃபுட் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்றேன். காலையில ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இதைதான் நான் காலங்காலமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுல அவாய்ட் பண்ண வேண்டிய முதல் 6 வகையான ஃபுட்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல காலையில எந்திரிச்சதுமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிடவே கூடாதுங்க. ஏன்னா வெறும் வயிற்றுல நீங்க ஒரு டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் காஃபி ஆர் டீ ஆர் பால் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆசிடா ஃபார்ம் ஆகி உங்களோட ஸ்டொமக்கை புண்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெறும் வயிற்றுல காஃபி டீ குடிக்காதீங்க. எடுத்ததும் தண்ணி குடிங்க. அப்புறமா டிஃபன் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு அரை டம்ளர் காஃபி ஆர் டீ குடிங்க. உங்களோட அடிக்ஷன் லெவலுக்கு உங்களோட ஸ்டொமக்கை ஒரு பலிகடா ஆக்காதீங்க. இதே மாதிரி காலையில எந்திரிச்சதுமே அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்க எந்த ஃபுட்டையும் சாப்பிடாதீங்க. லைக் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரிலாம். என்னங்க எல்லா டிஃபன் ஐட்டமும் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களே? ஆமாங்க, மார்னிங் ஃபர்ஸ்ட் மீல் தான் பெஸ்ட் மீல்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மார்னிங் உணவை நீங்க புரோட்டீன் ரிச்சா, விட்டமின் ரிச்சா சாப்பிடணுங்க. கார்போஹைட்ரேட் ரிச்சா சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க தூங்க வேண்டியதான். இட்லி எடுத்துக்கோங்க, தப்பு இல்ல. ஆனா அதுக்கு தொட்டுக்க சாம்பார் சாப்பிடுங்க. சட்னி எல்லாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா சட்னியில இருக்க தேங்காய், தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாமே ஃபேட் கண்டென்டா தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இட்லியுமே நீங்க 2 இட்லி இல்லைன்னா ஒரு இட்லி தான் சாப்பிடணும். சரி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்ல இருக்க வேண்டிய 6 ஐட்டம் என்னென்ன? ஃபர்ஸ்ட், ஒரு நல்ல ஜூஸ். ஆனால் அது சிட்ரஸ் ஜூஸாக இருக்க வேண்டாம். அதாவது லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் எதுவும் இருக்க வேண்டாம். ஏன்னா மார்னிங்கே எந்த ஆசிட் பொருட்களும் வெறும் வயிற்றுல இருக்க தேவையில்ல. அடுத்து ஃப்ரூட்ஸ். பப்பாயா இஸ் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்னு நான் சொல்லுவேங்க. பப்பாயா, அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் இருந்தால் ஜாக் ஃப்ரூட், எனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பவுல் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்ப்ரவுட்ஸ். ஸ்ப்ரவுட்ஸ்னா முளை கட்டின பயிறு. நீங்க தட்டை பயிறு, பாசி பயிறு, எந்த பயிரை வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா அதை நாளே ஊற வச்சு முளை கட்ட வச்சிடுங்க. அதுல ஒரு பவுல் நிறைய எடுத்து இதை நீங்க சாப்பிடலாம். இதை நீங்க தாளிச்சும் சாப்பிடலாம், அப்படியே கூட சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக். நீங்க வெஜிடேரியனா இருந்தா இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ் எக் எடுத்துக்கலாம். 2 எக் கூட எடுத்துக்கலாங்க. வித் எல்லோவே சாப்பிடலாங்க. ஏன்னா காலையில அது குட் ஃபேட்டா தான் அமைய போகுது. அடுத்து சாலிட்ஸ். சாலிட்ஸ்ல நீங்க ஒரு இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பவுல் நிறைய சீரியல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சீரியல்ஸ்க்கு மாட்டுப்பால் ஊற்றி சாப்பிடாதீங்க. ஆல்மண்ட் மில்க் இல்லனா சோயா மில்க் இது ஊத்தி சாப்பிடுங்க. இது ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக்டிக்கா நிறைய ஃபேட் உள்ள ஏறாது. இதுவும் கொஞ்சம் எனர்ஜியா லைட்டா இருக்கும். அதனால அதை எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி ராவாவே சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் ஒரு சின்ன பவுல்ல வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்க வினிகர் சால்ட்ல முக்கி வச்சு சாப்பிட்டாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் நீங்க ஒரு ரா வெஜிடபிளை நீங்க சாப்பிடும் போது உங்களோட கட் ஹெல்த் சூப்பராகவே இருக்குங்க. அதே போல குக்கும்பர் மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்க இன்னும் சாப்பிடும் போது உங்களோட கட் ஹெல்த், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஆறாவது வேற எதுவுமே இல்லைங்க, வாட்டர் தான். இந்த வாட்டரை ஏன் நான் டிஷ்ஷோட சேர்த்தேன்னா, நீங்க சாப்பிடும் போதே இடையில தண்ணி குடிச்சு சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு நிறைய தண்ணி குடிக்கணும். இப்படி நீங்க தண்ணி குடிக்கிறதுனால உங்களோட பாடி பார்க்கறதுக்கு குண்டாவும் தெரியாது. அதே மாதிரி நீங்க நிறைய தண்ணியும் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். இந்த தண்ணி பிரேக்ஃபாஸ்ட்ல முக்கியமான பார்ட்டா இருக்குது. ஏன்னா காலையில நீங்க எந்திரிச்சதும் தண்ணி குடிச்சிட்டு தான் எந்திரிக்கிறீங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு தான் முடிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க தண்ணியை ரெகுலர் பேசிஸ்ல இடைவெளி விட்டு குடிக்கும் போது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா இருக்கும். உங்களோட மார்னிங்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடப்போமா, நீ காலையிலயும் தண்ணி குடிக்க சொல்ற, சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்க சொல்ற, இவ்வளவு தண்ணி குடிச்சா நான் ஆஃபீஸ்ல போய் பாத்ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பாத்ரூம் போறதெல்லாம் தப்பே இல்லைங்க. வந்தா போயிட்டு வாங்க. ஆனா அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்க தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா பாத்ரூமுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க. ஸோ பி ஹெல்த்தி அண்ட் ஈட் ஹெல்த்தி.